ஆய்வுக்காக அதிகாரிகள் செல்லும் போது பட்டாசு ஆலை உரிமையாளர்கள் அதற்கு ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கக்கூடிய நிலையில் ஆய்வுக்கு ஒத்துழைக்காத பட்டாசு ஆலைகளை மூட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை பெறுவதற்காக செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், மேலதிக விவரங்கள். கடந்த 2023ஆம் ஆண்டு விருதுநகர் மாவட்டம் வெப்பம்கொட்டையில் உள்ள அந்த கங்கர் செவல் கிராமத்தில் இருக்கிற தனியாருக்கு சொந்தமான பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட திடீர் விபத்துல 10 தொழிலாளர்கள் பலியானார்கள். இது தொடர்பான வெளியான செய்தியின் அடிப்படையில் தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் இந்த விவகாரத்தை தாமாக முன்வந்து வழக்காக விசாரணைக்கு எடுத்து விசாரித்தது. வழக்கை விசாரித்த நீதித்துறை உறுப்பினர் புஷ்பா சத்யநாராயணா, நிபுணத்துவ உறுப்பினர் சத்யகோபால் அமர்வானது அந்த விருதுநகர் மாவட்டத்தில் பட்டாசு ஆலை விபத்துகள் நிகழ்ந்து தொழிலாளர்கள் பலியாவது மிகுந்த வேதனை அளிப்பதாக தெரிவித்தார்கள். பட்டாசு ஆலைகளில் முறையாக உரிமம் பெற்றுள்ளதா, பாதுகாப்பு விதிகள் முறையாக உள்ளதா என்பதை ஆய்வு செய்ய வெடிபொருட்களின் தலைமை கட்டுப்பாட்டாளர் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்ட PSO தலைமையில் ஒரு குழுவும், விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அல்லது மாவட்ட வருவாய் அதிகாரி தலைமையில் ஒரு குழுவும் அமைத்து பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில தான் வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சண்முகநாதன் அந்த ஆலைகளை ஆய்வு செய்ய அதிகாரிகள் செல்லும் போது பட்டாசு ஆலை உரிமையாளர்கள் உரிய ஒத்துழைப்பு அளிக்காமல் அந்த ஆலைகளை ஆய்வு நடத்த செல்லும் போது மூடிவிட்டு சென்று விடுவதாக தெரிவித்தார்கள். இதையடுத்து வழக்கை விசாரித்த நீதிபதி அமர்வு வழக்கில் பட்டாசு ஆலை உரிமையாளர் சங்கத்தையும் தொழிலாளர் நலத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளரும் சேர்க்க உத்தரவிட்டனர். ஆய்வுக்கு செல்லும் அதிகாரிகளுக்கு உரிய ஒத்துழைப்பு அளிக்காத அந்த மூடும் ஆலைகளை தற்காலிகமாக மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு விசாரணை வரும் 29ஆம் தேதி ஒத்திவைத்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.